மாம்சம் அவனில் இருக்கும் அளவு அதுக்கு வலி இருக்கதான் செய்யும். மாம்சம் நம்மில இருக்கிற வரைக்கும் என்னதான் இருக்கும்? வலி. நோவுனா அது வலி. நோவுனா நோய் கிடையாது, வலி. அப்ப அந்த வலி இருக்கதான் செய்யும். இந்த மாம்சம் நம்மில இருக்கிற வரைக்கும் இதுல பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பிரச்சனையை மாற்றுகிறவர் ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், அவருடைய சத்துவத்தை வல்லமையில பலப்படி என்று சொன்னது மாத்திரமல்ல, என் பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். அவருடைய பலம் பூரணமாக வழங்குதுப்பா. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குதுப்பா. அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள நமக்கு பல வழி இருக்குதுப்பா. முதல்ல தூதி ஸ்தோத்திரம் பண்ணால் கிருபை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை பெருகுதான் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ பழகி கொள்ளணும். பாவம் பெருகும், கிருபை பெருகும்படி பாவத்தில் நிலை நிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்தில் நிலை நிற்பதற்கு கிருபை அல்ல, பாவத்துக்கு விலகி வாழ்வதற்கு தான் கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்ன சொல்லிங்கிறாங்க, நீ செஞ்ச பாவத்துக்கும் செய்கிற பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் கிருபை கூடவே இருக்கும். அது மாதிரி வேலையே செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு விலகி காப்பது தான் கிருபையின் வேலை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை போதுமானதாக இருக்குது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை மேற்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும்? பலப்படணும். ரெண்டாவது, மாம்சத்திலோட ரத்தத்திலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். இந்த மாம்ச ரத்தமே என்ன செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதை மாற்றிக்கொள்ள நமக்கு தேவன் நமக்கு என்ன வழி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். போதும். ஒரு மனுஷனுக்கு தேவ ரகசியத்தின் வெளிப்பாடு வேண்டுமானால், பரலோக ரகசியத்தின் வெளிப்பாடு வேண்டுமானால், ஒரு தெளிவான வெளிப்பாடு வர வேண்டுமானால், மாம்சமும் ரத்தமும் அதை செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சீஷனாகிய சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. இயேசு கிறிஸ்து வரார், வந்து மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சில சொன்ன வார்த்தையை நம்ம படிக்கலாம். 14ஆம் வசனத்தை வாசி. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார். இப்போ எல்லாரும் சொன்னாங்க, யோவான் ஸ்நானன், எலியா, எரேமியா, தீர்க்கதரிசிகள் ஒருவர். இதெல்லாம் தவறு என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இயேசுவை அவர்கள் பார்த்த விதத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். யோவான் ஸ்நானன் என்று சொன்னார்களே, எதை வைத்து சொல்லியிருப்பார்கள்? அப்படியானால் தேவாலயத்தில் புறா விற்கிறவர்களையும் வியாபார ஸ்தலமாய் மாற்றினவர்களையும் அவர் வியாபார ஸ்தலத்தை கவிழ்த்து போட்டு சாட்டையினால் விரட்டி அடித்தாரே, இந்த நிலையை பார்க்கும்போது யோவான் ஸ்நானனுடைய அந்த வார்த்தையும் ஒரு நல்ல அன்பான வார்த்தை யோவான் ஸ்நானத்தில் பார்த்ததே கிடையாது. அவர் வரவனெல்லாம் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த கடினமான சொல்லையும் இந்த கடினமான செய்கையும் பார்க்கும்போது இவருடைய பாவனையை பார்த்தார்கள். இவர் ஒரு யோவான் ஸ்நானனாக இருப்பாரோ? அப்படியானால் அவர் யோவான் ஸ்நானகனாய் அவர் பார்த்திருப்பார்கள். யோவான் ஸ்நானன், ஸ்நானகன் அல்ல, ஸ்நானன். யோவான் ஸ்நானனாய் அவரை பார்த்திருப்பார்கள். எலியா என்றார்களே, அது எப்படி பார்த்திருப்பார்கள்? எலியா சாரிபாத் விதவை வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறையாதபடி அவங்களை ஆசீர்வதித்து வந்தாரே. இயேசு கிறிஸ்துவும் 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் பகிர்ந்து அளித்ததையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இவரை எலியாவாய் பார்த்திருக்கலாம். எரேமியா எப்பவுமே அழுவார். எப்பவுமே அவர் அழுதே ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த பேர் நல்லா இருக்கும், எரேமியாவின் புலம்பல். என்னதுங்க?
எரேமியாவின் புலம்பல். அவர் புலம்பி புலம்பி அழுது ஒரு புஸ்தகமே முடிச்சிட்டார் மனுஷன். ஆனால் அவர் புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்லுவார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்குமே. அப்ப இயேசு கிறிஸ்து அழுதாரா? அழுதார். எங்க அழுதாரு? எருசலேம் நகரத்தை பார்த்துதான் கண்ணீர் விட்டு அழுதார். ஆனால் லாசருவின் கல்லறையில் கண்ணீர் விட்டார். அவர் வெம்பி இருக்கிறார். அவர் உள்ளுக்கு ஆவியில கலங்கி இருக்கிறார். ஆனால் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவில்லை, நீ அறிந்திருந்தாயானால் அது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ அவரு அழுது இருக்கிறார். இந்த அழுகையை பார்த்துதான் இவர் யாராக இருக்கிறார்? எரேமியாவாக இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள்? பாவத்தை கண்டித்து உணர்த்தினார்கள். இயேசு அநேகருடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினார். அப்ப தீர்க்கதரிசி, ஆனால் அது அவருக்கு சரியான ஒரு பதிலை கொடுக்கவில்லை. ஆனாலும் மறுபடியும் கேட்கிறார். 15ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று மறுபடியும் கேட்கிறார். நீங்கள் யார் என்று என்ன சொல்றீங்க? அப்போ சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவர் மேசியான்றான். மேசியான்னு சொன்னா அவர் ஊழியத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட பெயர். இயேசு என்று சொன்னால் மனுஷிகத்தின் பெயர். அது இரட்சகர், இது அபிஷேகிக்கப்பட்டவர். அல்லேலூயா. ஆக மொத்தம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியம், இது உனக்கு மாம்சமும் ரத்தம் என பண்ணல. அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு உண்டாகுமானால் அது மாம்சமும் ரத்தமும் செய்யாது. அது பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் வெளிப்படுத்த முடியும். மாம்சமும் ரத்தத்தினாலே வெளிப்பாடு உண்டாகாது. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கைப்ப சொல்லுங்க. மாம்சமும் ரத்தமும் போராட்டத்தை கொடுக்கும், ஆனால் வெளிப்பாடு கொடுக்காது. அப்போ வெளிப்பாடு வேணும்னா நீங்கள் ஆவிக்குள்ள பலப்படணும். நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கணும், தேவனோடு இசைந்து இருக்கணும். புரியுதா? கர்த்தரோடு இசைக்கிற அனுபவம்லாம் இப்போ யாருக்கும் இல்லை. உண்மையாக நான் இங்கே வந்த உடனே போதகர் செய்த ஒரு நற்கிரியை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மொபைலை தூக்கி அங்கே போட்டார், இன்னொரு மொபைல் மேலே வருது. என்ன காரணம்? இந்த இடத்துல அது இருக்கக்கூடிய அந்த பொருள் அல்ல என்பதை நான் நிறைய இடத்துல போயிருக்கிறேன். மொபைலை வச்சு தான் தடியும் கிடங்குறாங்க மேலே. அது உங்களை வெளிப்படாது. அதில் என்ன தான் எடுத்தாலும் உங்களுக்கு சத்தியம் வெளிப்படாது. ஒன்றா கருத்தை கொடுக்கலாம், படித்த மூளை அறிவை நீ பயன்படுத்தலாம். உன் அறிவெல்லாம் தூக்கி குப்பையில் போடணும். ஏன்னா வசனம் என்ன தான் சொல்கிறது? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் விஷயத்தை இந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்படுறதை குறித்து நமக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்தில் அறிவு உண்டுதான். அந்த அந்த அறிவு என்ன பண்ணுமா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். என்னங்க பக்கத்துக்கு சொல்லுங்க. ரொம்ப அறிவில் வாழ்ந்துடாதீங்க, அது இருமாப்பில் எடுத்துன்னு போயிடும். பிரசங்கி 1 கடைசி வசனம். அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு உண்டு. அறிவு ஒருத்தருக்கு பெருத்துச்சுன்னா அவங்க நோவும் பெருத்துக்குது. இப்போ பக்கத்தில் கை பிடிக்க, உங்களுக்கு அறிவு பெருத்துக்குதான்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க, நோவு இருக்குதான். ஆனால் எது அறிவு தெரியுமா? எது அறிவு? சரியான அறிவு எது?
நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரிசுத்தரின் அறிவுதான். அதை நீ அறிஞ்சிக்கணுமே தவிர உலக அறிவில் ஞானமாக பேசலாம் கூடாது. ரொம்ப அதிக ஞானத்தில் பேசுகிறோம், எதையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பேசிக்கிறோம். உலக ஞானத்தை சார்ந்து பேச வேண்டாம், தேவ ஞானத்தை சார்ந்து பேசும். அப்படி பேசுன்றவங்களே சொல்லுங்களா? அப்போ தேவ பரலோக ஞானம் தான் உனக்கு இது வெளிப்படுத்தாத ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தும். தானியேல் சிறையாய் கொண்டு போகப்பட்ட ஒரு மனுஷன் தான் அங்கே இருக்கிற நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்துக்கு சரியான பதில் கொடுக்க முடியாது. தேவன் அந்த ஞானத்தில் ஆவியினால் நிரப்பினார். அதுதான் தேவ அறிவு. ஏசப்பு சிறையாய் இருந்தவன் தான், ஆனால் தேவன் அவரை கொண்டு அந்த இடத்துல பேசினார் எகிப்தில். அப்படியானால் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தில் பேசுவார். இது சந்தோஷமாக சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஆவியில் களி கூர்ந்து எப்போ பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் மட்டும் இங்கே இருக்க மாட்டேன், நானும் உங்கள் கூட சேர்ந்து வந்துட்டு இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர்னா வெள்ளாட்டுக்காரெல்லாம் அல்லேலூயானோ எகிரி குதிப்பானா சந்தோஷப்படுவானா? இயேசு நல்லவர்ன்றதுக்கு நாம் சொன்னால் இப்போ நாங்கன்னா கெட்டவர் நான் சொன்னோன்னு கேட்டுங்கிறோம். அதனால தான் நம்ம தேசத்தில் இன்னும் என்ன வரல, எழுப்புதல் பேசிங்கிறோம், ஆனால் எழுப்புதல் வரல. எழுப்புதல் பேசினா என்ன நடக்கணும்? ஜனங்கள் தன் பாவத்துக்காய் கதறி அழுது தேவ சமூகத்துக்கு வரணும். நீ கதறி அழுகிற அனுபவம்லாம் யாருக்கும் வரல. ஏதோ வேடிக்கைக்காக போய் கொண்டு இருக்கணும். அதல்ல வாழ்க்கை. வந்தால் நோக்கத்தை நிறைவேற்றி கடந்து போக வேண்டியதுதான் நம்முடைய வாழ்க்கை. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை என்ன பண்ணாது, அப்போ அதை வெளிப்பட என்ன செய்யணும்? நீ தேவனோடு இசைந்து நடக்கிறவனாக இருக்கணும். பேதுரு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தேவனோடு தான் இருப்பார். ரெண்டாவது, இந்த பேதுருல இங்கே தேவனே வெளிப்படுத்தினார், மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஒரு 10 அடி தள்ளி போன மாம்சம் கொஞ்சம் அவருக்கு வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டுச்சு? இப்போ வாசி, அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு காரியம் கெட்டுப்புடனே தனியா என்ன பண்ணிக்கிறான், அழைத்து கொண்டு போய் பெரிய ஞானி போல நினைச்சு நம்ம சொன்னது ஃபர்ஸ்ட் நம்ம சக்சஸ் ஆயிட்டோம்ல, அதனால இப்போ நம்ம சொல்றது இயேசு அதை என்ன பண்ணிக்காரு, கேட்டுக்காருன்னு தனியாக கூட்டு போயிட்டு, ஆண்டவரே துபார் இதெல்லாம் ஒன்று நேரக்கூடாது அப்படின்னு இவர் கடிந்து கொள்ள தொடங்கினாராம். அதாவது சொல்லுவாங்க, கிட்டவானா. அப்போ இவர் அந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கு போயிட்டார். உடனே இயேசு பார்த்தார். அவருக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிய தெரியும். அவர் பார்த்தார். அவர் என்ன பண்ணா தெரியுமா? இப்போ பாருங்க 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பற்றி 22ஆம் வசனத்தில் வாசிச்சிருக்கேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது உமக்கு நேரிட இல்ல 22 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இவர் கடிந்து கொள்ற அளவுக்கு அவரு தர கேட்டு போயிட்டாரு, ஒண்ணுமே இல்லை. ஆனா அடுத்தது அவர் பார்த்தாரு, வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து கூட கடிந்து கொள்ள இட்டின் போன கடிந்து கொள்ளும் போது என்ன பண்ண, பக்கத்தில் தானே இருக்கணும். அவன் எங்க வந்துக்கிறான், பின்னாடி தான் நின்றுக்கிறான், பின்னாடி தான் நினைக்கிறான். அதனால பார்த்தார். அவர் என்ன பண்ணாரு, திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே சொன்னதை பேதுருவையா சாத்தானியா? அப்ப பேதுரு நல்லவன் தான், உள்ள இருந்தவன் தான் மாட்டான். இப்ப பக்கத்துல சொல்லுங்க, நீங்களா நல்லவங்க தான், உள்ளதான் யாருக்கு தெரியல சொல்லுங்க. அப்ப உள்ள நல்லது இருந்தா நல்லது வரும், வெளியே கெட்டது இருந்தா கெட்டது வரையும். அதனால தான் பேதுருக்குள்ள யார் இருந்தது, சாத்தான் உள்ள புகுந்துடுவான். சாத்தான் உள்ள புகுந்துடுவான், பிசாசு தூண்டிக்கிட்டே இருப்பான்.
சர்ப்பம் வஞ்சிப்பான். அப்ப சாத்தான் நமக்குள்ள வரக்கூடாது. ஆனால் தான் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கல, மனுஷருக்கு அப்ப ஏற்றவைகளை மாம்சத்தின்படி சிந்திக்கிற. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ. அப்ப நமக்கு தேவை ஆவியின் சிந்தை, தேவனோடு இசைந்த வாழ்க்கை. இதுதான் ஆவி சிந்தை. இது இருந்துட்டா மாம்சமும் ரத்தமும் நமக்கு வெளிப்படுத்தாத விஷயத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்துவான். மூன்றாவது, மாம்சமும் ரத்தமும் என்ன செய்யும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாம்சமும் ரத்தமும் எதை சுதந்திரிக்காது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. மாம்சமும் ரத்தத்தில் போராட்டம். மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் வந்து நம்மை ஆளுகை செய்கிற இடம் நம்மிடத்தில் இருக்குது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ளே பிரவேசி. இதோ வாசற்படி நின்று ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அப்படியானால் ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி தருகிறார். அப்போ இந்த ஐக்கியம் தான் தேவராட்சியம். நம்முடைய சபைக்கே பேரு தேவ ராஜ்யம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம். தேவராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டா பரலோக ராஜ்யம் போயிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிங்டம் ஆஃப் காட், கிங்டம் ஆஃப் ஹெவன். பரலோகம், இந்த உலகம் வேற. தேவராஜ்யம் நமக்குள்ளே இருப்பது, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே பெற்று அங்கே செல்லுவது. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, அங்கே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்கே இல்லை? இங்கே இல்லை, அங்கே இருக்கு. எத்தனை பேர் அங்கே வர வாஞ்சிக்கிறீங்க? ஆனால் பாட்டு தான் பாடுறோம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். இன்னைக்கு காண்பீர்கள் என்று நாங்கள் வாக்குத்தத்தமாக வசனம் கொடுத்தா எத்தனை பேர் அந்த பாட்டை பாடுவீங்க? பாடி முடிச்சது கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போக போறான்னா எத்தனை பேர் சந்தோஷமா பாடுவீங்க அந்த பாட்டை? பாடவே மாட்டீங்க. ஆண்டவரே, இன்னும் ஒரு அம்மா இருக்காங்க, நல்ல ஃபேமஸான ஒரு தெய்வ மனுஷி. அந்த நாட்களில் சகோதரி மார்க்கில் பாடல் எழுதணும் 2 பேர். ஒருத்தர் சாரா லவரேஜ், 2வது வயலட் ஆரன். இந்த வயலட்டான ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ரொம்ப பலவீனப்பட்ட போது, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்றீங்களே, பறந்து கிடக்கிற தேசத்தில் நான் இன்னும் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லணுமே, எனக்கு ஜீவனை தாங்கன்னா கொடுத்தார். கொடுத்த பிறகு சிக்காப்படுத்திட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்து ரொம்ப வேதனை அனுபவிச்சாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களா, ஆண்டவரே ஒன்று உங்கள் வீட்டுக்கிட்டு போயிடு, இல்லை என் வீட்டுக்கு அனுப்பிடு, இந்த நடு வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ரொம்ப வேதனை ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க அழுத காலங்களில் அதன் பிறகு வீட்டுக்கு வந்து அவங்க தங்கி கொஞ்ச நாள் ஊழியம் செய்து 1986 வருஷம் நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் அந்த நாளில் கர்த்தருக்குள்ளே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, தேவன் அழைக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? அழைக்கும் போது போயிடணும். இல்லை ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு ஜீவனை தார, நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அவருக்கு தேவையானது எடுக்கும் போது கையில் விட்டுடணும். அப்படி இல்லைன்னா சிந்துவார் பட்டு தான் போகணும். அழைப்பி சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமே போய் தானே. அப்போ அழைப்பி சத்தம் கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணிக்கணும்? கூப்பிட்டா போயிடணும். இப்போ கூப்பிட்டா ரெடின்றவங்களா சொல்ல போல, ஐயா கொஞ்சம் இறக்கம் பாராட்டி ஜோம் பண்ணி அடுத்த வருஷம் சொல்லுங்கன்றவங்களா? அப்போ ரைட்டு, நீங்கள் எப்படி தானே ஓகே. அதனால் இந்த நேரத்தில் அவர் வருவாரானால் அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்போ தேவராஜ்யத்தை உள்ளே இருந்தாதான் தேவ நமக்குள்ளே. தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் பெருசாக நினைக்கக்கூடாது. ரோமருக்கு நிருபம்
16ஆம் அதிகாரம் முடிச்சிடுறேன். இன்னும் ஒரே ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. ரோமர் நிருபம் 14ஆம் அதிகாரம் பண்ணிக்கிறோம். 14-17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அது நீதி. அது என்னது? நீதி என்ன? சொன்னீங்க பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள். சோத்திரம். உங்களை தப்பாக சொல்ல மன்னிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். துணிச்சல பதில் சொன்னீங்க பாரு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோத்திரம். நீதி என்று சொன்னால் தேவன் ஆபிரகாமை விசுவாசித்தான், கர்த்தர் அதை. அப்போ விசுவாசம் ஒரு நீதி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது யோவான் கேட்குற, நானும் இடத்துல வரேன், நீ என்னிடத்துல பெறலாமா அப்படின்னு கேட்கும்போது, நீ இடம் கொடு, எல்லா நீதி நிறைவேறுவதற்கு அது. அப்படினால் தேவனோடு உடன்படிக்கை செய்வது நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது நீதி என்ன? நான் தேற்றவாளனை அனுப்ப வேண்டுமானால் தேவனிடத்தில் போவது நீதி என்று யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார். அப்படியா, நான் தேவனிடத்துக்கு போய் சேருவது ஒரு நீதி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதுக்குன்னா அது நீதி, அது பரலோகத்துக்குரியது, அது சமாதானம் இந்த உலகத்துக்குரியது, அது பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷம், அது பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசித்து அனுபவிக்க வேண்டியது இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தான் தேவராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நாம் ஏற்றுக்கொண்டா, ஏற்றுக்கொள்ளலாம். மாம்சம் ரத்தம் அது என்ன பண்ணாது, அது சுதந்திரிக்காது, அது ஏற்றுக்கொள்ளாது, அதுக்கு உடன்படாது. மாம்சம் ரத்தம் கிறிஸ்டின் ஆகிட்டா நம்ம என்னென்ன பண்ணணுமோ, ஐயோ சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில துணிகரமாக பண்ணிக்கிறாங்க. வந்தும் துணிகரக்காரர்களும் ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. பிரசங்கி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் இன்னும் சுருக்கமாக சொல்லி நான் முடிச்சிடுறேன். பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடக்கல, அதனால எல்லாத்திலையும் என்னவா இருக்கிறோம், துணிகரமா இருக்கிறோம். அந்த துணிகரத்தை விட்டு வரணும். மாம்சம ரத்தமும் போராட்டத்தை கொண்டு வரும். மாம்சம ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை ரகசியத்தை வெளிப்படுத்தாது. மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அடுத்தது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யோசனை பண்ணால் சுவிசேஷ தடையை உண்டாக்கும். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 1:16. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். என்ன அர்த்தம்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணா சுவிசேஷம் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது சொல்ல. இப்போ 15 ஆகஸ்ட் 15 உங்களை எங்கே கூப்பிட்டுக்கிறாங்க, ஏன் கூப்பிட்டுக்கிறாங்க? இதே சொல்கிறதுக்கு பார்த்தாங்க, எங்கே கூப்பிட்டுக்கிறாங்க? கூப்பிட்டாங்களா இல்லையா? அப்போ இதில் நீங்கள் என்ன யோசனை பண்ணுறீங்க? மாம்சத்தோடு ஆளுக்கு எவ்வளோ, அப்போ இவ்வளோ கொடுத்தா, அப்போ அது இப்போ இதெல்லாம் யோசனை என்ன, யார் கொடுக்குறது? போவாத போட என்ன கெட்டுருவேன், அவங்க என்னென்னோ சொல்லி தருவாங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கா போகிறேன், நீ சொல்கிறத கேட்கறதுக்கு நான் ஒன்றா ஆள் எட்டுனாரேன், இங்கேயே மனக்கட்டப்பட்டு உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். அப்படி யாத்திரமா சொல்லுவா, வேற இல்லைன்னா வசந்த எடுத்துன்னு இருப்பேன். சரி, வாயாடி பைபிளில் இருக்குது, நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் வாசித்துங்க. அப்போது அந்த வாயாடியை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அதனால் உங்களுக்கு ஒரு அழைப்புன்னு வரும்பொழுது மாம்சத்தோடு ரத்தத்தோடு என்ன பண்ணக்கூடாது, யோசனை பண்ணக்கூடாது. ஆதாமுக்கு மனைவி வர்றதுக்கு முன்னாடி தான் பேர் வச்சான் தெரியுமா?
ஆதாமே எல்லாரையும் கூப்பிட்டு பேர் வைக்க சொல்லி பேர் வைக்கிறதுக்கு ஆதாம் கிட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் பேர் வச்சிருப்பா ஆதாமே, நான் உன் கூட இருக்கிறேன்னு. அப்போ எல்லாருக்கும் பேர் வச்சான். அது வரைக்கும் மனைவி வரல. ஏன் தெரியுமா? வந்தா ஒரு பேரை வைக்க முடியாது. ரெண்டாவது இன்னொன்று இருக்குது. மனைவி வர்றதுக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டான். வந்தா இனிமேல் தூங்க முடியாது. அது நம்மளுடைய அனுபவத்தை பேசிக்கலாம், அது விட்டுருங்க, அது வேணாம். ஆனால் அவர் வர வச்சதுக்கு காரணம் வேற. இயேசு கிறிஸ்து மணவாளன், பிந்தின ஆதாம். முந்தின ஆதாம் அவருக்கு ஐயந்திரத்தில் வர பண்ணி விழாயலுமில் ஏவாளை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாகிய அவர் ஈட்டியினாலே விழாவிலே குத்தப்பட்டு இரத்தமும் ஜலமும் வடிந்ததே, அந்த இரத்தத்தினாலே சபையாகிய மணவாட்டியை சம்பாதித்தார். அப்படியானால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணனா வராது, சுவிசேஷம் வராது. அப்படி யோசனை பண்ணாதீங்க. நீங்கள் சுவிசேஷம் சொல்ல மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாதபடி, தடை செய்யாதபடி நீங்கள் துணிந்து செயல்பட வேண்டும். துணிச்சல் வேணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாதீங்க, துணிவு கொண்டிருங்க. மாம்சத்தோடு ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாது? சுதந்திரிக்காது. அப்படியானால் அப்போ மாம்சத்தோடு ரத்தத்தோடு செயல்பட்ட துணிக்காது. ஆவியின்படி உங்களை நடக்க ஒப்பு கொடுங்கள். அப்போ வெளிப்பாடை பெற தேவனோடு இசைந்திருங்கள். அப்படியான போராட்டத்தை மேற்கொள்ள அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். மாம்சமும் ரத்தத்தையும் கத்த நம்மை விட்டு அகற்றி அவருடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்போது நித்திய ஜீவனை கொடுத்து கடைசி நாளில் எழுப்புவார். கத்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.